கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருஷம் ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த வருடமாக அமையும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த ஒரு 5 வருஷம் கும்பராசிக்காரர்களை நீங்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் அந்த வாழ்க்கையில் நான் பார்க்காத வழி எல்லாத்தையும் இந்த 5 வருஷத்தில் சந்திச்சுட்டு வந்துட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் 7.5 சனி எப்போது அவங்களுக்கு ஆரம்பித்ததோ அந்த சனியில் பட்ட வழிகள்லாம் அவங்க வார்த்தையால் சொல்ல முடியாது. யாரை கேட்டாலும் சரிதான். உடல் ரீதியான சிக்கல், மன ரீதியான சிக்கல், பண ரீதியான சிக்கல், பொருளாதாரத்தில் பெரிய மந்தத்தன்மை, வேலையில் ஒரு நிலையில்லாத தன்மை, தொழிலில் ஒரு பெரிய சுணக்கம், ஏகப்பட்ட கடன் நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு தவிச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரு பெரிய தெளிவை கொடுத்து, இன்னும் சொல்லணும்னா ராசியில் இருந்த சனி பகவான் அப்படி இருள் சூழ்ந்த சனி பகவான் விலகும் பட்சத்தில் பாத சனி உங்களுக்கு வரப்போகுது, ஜென்ம சனி முடியுது. சனி பகவான் விட்டு செல்லும் பொழுது அள்ளி கொடுப்பாருன்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் கடந்த 5 வருடத்தில் கும்பராசிக்காரர்கள் அனுபவித்த எல்லா வழிகளுக்கும், 5 வருடத்தில் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும், 5 வருஷத்தில் நீங்கள் போட்ட விதைகள் அத்தனையும் ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் ஒரு அனுகூலமான வருடமாக இது உங்களுக்கு 2025 இருக்கும். குறிப்பாக மிகுதியான பணவரவு இருக்கும். தனஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய சனி, தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு மேற்கு அப்புறம் 5ல் வரார். பஞ்சம ஸ்தானத்தில் ஒரு அற்புதமான இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வரும் பொழுது நீங்கள் பண்ண புண்ணிய எல்லாமே உங்களுக்கு பெரிய பலன் தருங்க. அதுவும் இந்த வருஷத்தில் பணம் வாங்கி கடன் வாங்கி பெரிய பெரிய நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த 2025 ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தரும். 100 ரூபா வச்சுருந்தவங்க பாக்கெட்டில் 1000 வச்சுருப்பீங்க. 1000 வச்சுருந்தவங்க இன்றைக்கி லட்சத்தை பார்ப்பீங்க. லட்சம் இருந்துச்சு கோடியை பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றங்கள் மாறும். சார் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவோம் சார், இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே இல்லை சார், ஒரு வாக்கு கொடுத்துட்டு என்னால் காப்பாற்ற முடியாமல் நான் வருத்தப்பட்டேன் சார் அப்படின்றவங்கலாம் பேச்சு அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா அதை செய்வீங்க. 2வது உங்கள் வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறவங்களாம் உங்களை அப்படியே மதித்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குடும்ப உறவுகளுக்குள்ள பல சிக்கல். 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து இல்லற வாழ்க்கைன்றதே ஒரு வெற்று வாழ்க்கை, வேஷத்துக்காக தான் பல பேர் வாழ்ந்திருப்போம். வெளியில் வந்துட்டா ராஜயோகம் சார், கையெழுத்து கும்பிட்றாங்க 4 பேர், வீட்டுக்குள்ளே போயிட்டா ஏண்டா வந்தோன்னு நினச்ச நாள் உண்டு. அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் குதூகலமும் பிறக்கக்கூடிய ஒரு காலம். பணம் சம்மந்தமான விஷயங்களில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குடும்ப தேவைகளுக்கு ஒரு நல்ல செலவு பண்ணுவீங்க. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க போகிறீங்க, காது ஊற்றி பார்க்க போகிறீங்க, மஞ்சள் நீர் செஞ்சு பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த பண தேவைகளை நீங்கள் அற்புதமாக செலவு செய்ய போகிறீங்க. குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் இந்த 5 வருஷத்தில் கற்றுக்கிட்ட பாடம் அதிகம். எத்தனையோ துரோகம் பண்ணிட்டு உங்களை விட்டு விலகி போனாங்க பல பேர். யாரெல்லாம் நம்பினீங்களோ அப்படி நெஞ்சில் குத்தினாங்க, முதுகில் குத்தினா கூட பரவாயில்ல, இவங்க தான் குத்தினாங்கன்னு தெரிஞ்சு கூட நீங்கள் அவங்ககிட்டே பழகி மறுபடியும் வழி அனுபவிச்சிங்க. ஆனால் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாமும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூடிய அடிப்படையில் நீங்கள் வளர போகிறீங்க இந்த வருஷத்துலன்னே சொல்லலாம். குறிப்பாக புது தன்னம்பிக்கையும் தைரியமும் தெளிவோடும் துணிவோடும் பல முடிவுகளை முக்கியமாக செஞ்சு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. தொழிலில் அலைச்சலாகவே இருந்துச்சுங்க. கடந்த ஒரு 5 வருஷமாக ஸ்டேபிளாக பண்ண முடியாமல் இருந்துச்சு, நிலையாக பண்ண முடியாமல் இருந்துச்சு, முயற்சி பண்ணி தடையாக இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமுமே தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான பலன்களை தரும். தொழிலில் இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாமுமே மாறுபடும். வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பழுதுகள் எல்லாம் மாறி புது வண்டி வாங்க போகிறீங்க. பழசாரத்துக்கு வேறு ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக புது வண்டி அமையுங்க. 2025 மே மாதத்துக்கு அப்புறம் புது கார் வாங்கலாம், புது வீடு வாங்கலாம். தொழிலில் நிறைய அடிஷன்ஸை நீங்கள் செய்வீங்க. புதுசான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்குரிய வாய்ப்பு உண்டுங்க. அதாவது குறிப்பாக ஊடகத்துறை சார்ந்து இருப்பவர்கள், மருத்துவத்துறை சார்ந்து இருப்பவர்கள், பத்திரப்பதிவு சம்பந்தமான துறைகள் சார்ந்து இருப்பவர்கள், அதை தாண்டி நிலவளம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுகூலத்தை தரும் 5ல் குரு வரும்போது. அதே மாதிரி அந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு வரும்பொழுது முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் சுமைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கடன் சுமை எல்லாமே தீரும். சார் எவ்வளோ லோன் வாங்கினாலும் பத்தாமல் இருந்துச்சு சார், இந்த லோனை அடைக்க முடியுமான்னு தெரியல சார், நான் எப்படி சார் வெளியே வர போகிறேன்னு நினச்சவங்களாம் கண்டிப்பாக பகலவனுக்கு கண்ட பனி போல் அந்த சிக்கலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. இல்லற வாழ்க்கைன்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் போச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வருஷமாகவே, அதுவும் 7 சனி ஆரம்பித்து 5 வருஷமாக கஷ்டமாக இருந்தாலும் ராகு கேது கோச்சாரத்தில் வந்து உட்காந்து சர்ப்பதோஷமாக நம்மளை ஆட்டி படைச்சது. நான் ஒன்று சொன்னால் மனைவி ஒத்துக்க மாட்டுறாங்க, மனைவி ஒன்று சொன்னால் என்னால் ஒத்துக்க முடியல, மனைவியாக இருந்து கணவர் நான் சொன்னால் கேட்க மாட்டுறாருங்க, அவர் ஒன்று சொன்னால் எலியும் புனியும் கிரியும் பாம்புமா ஆகிடுது, ஏதாவது ஒன்று பேசினாலே ஒரு சண்டை வந்துடும்னு பயப்படுறேன் வீட்டில். அப்படி இல்லைங்க, பேசினாலும் ஏன் மேரில் பழிய போட்டுறாங்க அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்த கணவன் மனைவியர்கள் எல்லாமும் ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய காலம். 8ல் இருந்த கேது 7வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த சிக்கல் தீரும்.
வாங்கிட்டு கொடுக்க முடியாத கடனை கொடுப்பீங்க, கேட்டு கிடைக்காத பணம் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். 3வது நபர்களால் ஆதாயம் கிடைக்கும். வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும். கூட்டு தொழில் பண்ணி அதில் ஒரு நஷ்டத்தில் இருந்தவங்க கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் எல்லாமும் தீரும். ஒரு 9வது இடத்துக்குரிய அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகள் வரும். வருஷ தொடக்கத்தில் நேரடியாக குரு உங்களுக்கு 10வது இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருஷத்தில் ஒரு புது பட்டம், பதவி, பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும். அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா பெரிய போஸ்டிங் உங்களுக்காக காத்திருக்கு. சினிமாவில் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ரெகனைசேஷன், உங்களுக்கு நல்ல ஒரு படம் உங்களுக்கு அமையும். மீடியா லைனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 100 வியூஸ் போனதெல்லாம் இன்றைக்கி லட்சத்தில் போகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். கலைத்துறை சார்ந்து பயணிப்பவர்கள் யாராக இருந்தாலும் கும்பராசிக்கு ஒரு பெரிய சூப்பரான விஷயங்கள் எல்லாமே கடவுள் செய்வார். அது அடுத்தது உங்களுக்கு முக்கியமாக 12வது இடம். சாமி கும்பிட்டு எதுவுமே செஞ்சு கூட நடக்கலையே இந்த 7.5 சனியில் அப்படின்னு நினச்சவங்க, நான் எல்லா கோயிலும் போகிறேன், சாமி கும்பிட்றேன், இருந்தால் கூட என்னுடைய கனவுகள் தள்ளி தள்ளி போகுதுன்னு கவலையே படாதீங்க. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் எத்தனை வழிபாடுகளை செஞ்சுருந்தாலும், எவ்வளவு பூஜைகளை செஞ்சுருந்தாலும், நீங்கள் பண்ண தர்ம காரிய பலன்கள் அத்தனையும் 2025 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு மே மாதத்துக்கு அப்புறம் 5 வரும்போது உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. 2025 மே மாதத்திற்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம் இருக்கிறது. தொழில் முறையில், வேலையில், பணத்தில், எல்லா விஷயங்களையும் பெரிய மாற்றம். தெய்வ வழிபாடும் தெய்வ அனுகூலங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ எந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜென்ம சனி விலகினாலும் ஜென்ம ராகு வருதுங்க. தயவு கூர்ந்து உடம்பை பார்த்துக்கோங்க, மனசை பார்த்துக்கோங்க, எமோஷ்னலாக ஆக வேணாம். நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுடுவீங்க. ஏன்னா கும்பம் எப்போதுமே உங்களுடைய இலக்கு அடுத்தவங்கள மாதிரி இருக்காதுங்க. உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்தோடு இருப்பீங்க. அடுத்தவர்கள் 100 ரூபா வேணும்னு நினச்சா எப்போவுமே உங்கள் டார்கெட் லட்சமாக தான் இருக்கும், கோடியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தப்பில்லை. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்லியிருக்காங்க வள்ளுவ பெருமான். ஸோ அந்த மாதிரி நினைப்பதை நீங்கள் பெருசாக நினைக்கிறது தப்பு கிடையாது. இருந்தும் என்னென்னா கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும், மனசை பார்த்துக்கணும். அதீத ஸ்ட்ரெஸ்ஸை உங்களுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. மன அழுத்தத்தையும் மனப்பதட்டத்தையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா எலும்பு சம்மந்தமான பிரச்சனை வரும், நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வரும், ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். பிபி சுகர்லாம் தேவையில்லாத வரும். அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும். எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். எமோஷ்னலாக நீங்கள் உடஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மென்டலி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் டிஸ்டர்பன்சஸும் வரும். ராகு ராசியில் வரும்போது 7ல் கேது வர்றதுனால பர்சனல் லைஃப்பில் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருக்கணும். 7ஆம் இடம் என்பது காதல் மலரும், புது லவ் வருங்க, அன்வான்டான அஃபேர் வரும், இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வரும், தேவையில்லாத உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் பெண்களால் சிக்கல்கள் நான் சொன்னது வரும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்களால் இந்த சிக்கல்கள் வரும். ஸோ இது தப்பு தான் பண்ணணும்னு இல்லை. பனைமரத்தின் கீழ் நின்று பால் குடித்தாலும் கல்லை குடிச்சிட்டான்னு கெட்ட பேர் வர மாதிரி தேவையில்லாத சஞ்சலங்கள் வரும். இது நமக்கு தேவையே இல்லை. அதால் உங்கள் மனசாட்சிப்படி ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு நினச்சா தயவு கூர்ந்து அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு விலகி வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா அதீத அழுத்தத்தையும் மன உளைச்சல்களையும் வலிகளையும் இந்த காலம் ஏற்படுத்தும் அடுத்த 1.5 வருஷம். ஸோ அதில் நீங்கள் நிதானமாக இருக்கணுன்றது மட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள். எந்த வழிபாட்டை செஞ்சால் கும்பராசிக்காரருடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும், ஏன்னா ஜென்ம சனி விலகிறதுனால சனி பகவான் திருக்கோவில் எந்த கோவில் இருந்தாலும் போயிட்டு நீங்கள் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபட்டுட்டு வாங்க. நேரம் கிடைச்சதுன்னா சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷ காலகட்டங்களில் சிவன் கோயில் போய் சாமி கும்பிடுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக அமைந்தே தீரும். மேலும் பல்வேறு மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.